தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் குடும்ப ஜெப வீட்டிலிருந்து உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே உங்களுக்கு புதிய வழிகளை கற்றுத் திறப்பாராக. கர்த்தர் உங்களை தமது பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசன செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேரடியாக புத்தாண்டு வாக்குத்தத்த செய்தியை கேட்க ஆயத்தமாய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள 26ஆம் அதிகாரத்தில் உள்ள 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை கர்த்தர் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல புதிய வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து 2025ஆம் வருஷம் முழுவதும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி நடத்தினீர். எங்களுடைய தாயின் வயிற்றில் நாங்கள் உருவான நாள் முதற்கொண்டு எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கிருபையினாலே இந்த 2026ஆம் வருஷத்தை நாங்கள் காணும்படியாக எங்கள் எல்லாருக்கும் இரக்கம் செய்த நம்முடைய மகாபெரிய தயவுக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷத்தை காணும் பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் கிருபையாய் கொடுத்திரே. எங்களை இந்த புதிய வருஷத்திலும் உயிரோடு காத்துக்கொண்டு எங்களை புதிய வருஷத்தில் ஆண்டவர் காணும்படியாக கிருபை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வேதத்தில் நாம் வாசித்த வசனத்தை நாம் கேட்டோம். யாரை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறார்? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை, அவரையே நம்பியிருக்கிறவர்களை கர்த்தர் பூரணமான சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவருக்கு பெயர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு இந்த புதிய வருஷத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் எப்படி நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள போகிறார் என்பதையே இந்த வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறது. ஆண்டவருடைய சமாதானம், பூரணமான சமாதானம் நமக்கு எப்படி வெளிப்பட போகிறது, எப்படிப்பட்ட நிலையில் அது வெளிப்படும் என்பதை குறித்ததான வேத வார்த்தை கேட்க ஆயத்தமாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே 33ஆம் அதிகாரத்தில் உள்ள 10வது வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு அதை எப்படி செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் இந்த வேதவசனத்தில் விளக்குகிறார். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எழும்பும் பொழுது, ஆண்டவர் உயரும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைப்படும் பொழுது நிச்சயமாக பூரணமான சமாதானம் நமக்கு கிடைக்கும். இன்றைய உலகத்தில் சமாதானத்துக்காக ஜனங்கள் மிகவும் பிரயாசப்படுகிறார்கள். தேசங்கள் சமாதானத்துக்காகவே, நிம்மதிக்காகவே, அமைதிக்காகவே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்புக்காக, சமாதானமான பாதுகாப்பு வேண்டுமே என்பதற்காக பல கோடி ரூபாய் உலகத்தில் செலவு செய்யப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே தேவனுடைய ஜனங்களாகிய அவருடைய மக்களுக்கு கர்த்தர் பூரணமான சமாதானத்தை கொடுக்க போகிறாராம்.
எப்பொழுது அது நடக்கும்? அவர் எழுந்தருளும் பொழுது, அவர் உயரும் பொழுது, அவர் மேன்மைப்படும் பொழுது. ஆண்டவர் எப்பொழுது உயரப் போகிறார், எப்பொழுது மேன்மைப்பட போகிறார், அவர் மேன்மைப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பது இதே வேத பகுதி குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம், இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் சரியாக அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசம் துக்கித்து உடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, துக்கித்து விடாய்த்திருக்கிற ஒரு சூழ்நிலையில, வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில, வெட்கமான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எழும்புகிறார். கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், கர்த்தர் மேன்மைப்படுகிறார். அவர் மேன்மைப்படும் பொழுது நிச்சயமாக நமக்கு பூரண சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, கர்த்தர் எழும்பும் போது என்ன நடக்க போகிறது? இந்த 2026 வருஷத்துல தேவன் நிச்சயமாக எழுந்தருளுவார். தம்முடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொண்டு எழும்புகிற தேவன் அல்லவா? அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எழும்பாமல் இருப்பாரா? அவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக இந்த 2026 வருஷத்துல நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் தேவன் பூரணமான சமாதானத்தை நிச்சயமாக கொடுப்பார். அவர் சமாதான பிரபு அல்லவா? அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற அவருடைய ஜனத்துக்கு நிச்சயமாக சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். எப்பொழுது கர்த்தர் உயர்கிறார்? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எழுந்தருளுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மேன்மைப்படுகிறார். ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன நடக்க போகிறது என்பதை முதலாவது தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய தேவன் எழுந்தருளும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். ஆண்டவராகிய தேவன் எழும்பும் போது பூரண சமாதானத்தை நமக்காக கொடுக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்துக்கு ஆபத்து வருவதை கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நமக்காக எழும்புவார். அவர் எழும்பும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். ஆண்டவர் எழும்பும் போது இதுதான் நடக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுப்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது கர்த்தர் எழுந்தருளுவார். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வியாகுலத்தில், தங்களுடைய வருத்தத்தில், தங்களுடைய கொடுமையில அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தர் எழுந்தருளி மோசேயை கர்த்தர் அனுப்பினார். பிரியமானவர்களே, நமக்காக கர்த்தர் எழும்பும் போது கர்த்தர் ஆட்கள் பலத்தை, அரசாங்க பலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தரே அதை செய்வார். நாம் அங்கும் இங்கும் ஓடி தேடி எதையும் எந்த பிரயாசம் பட வேண்டாம். நாம் ஒரே ஒன்று காரியம் மாத்திரம் செய்யணும். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்காக எழும்புவார். அவர் எழும்பும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். சபைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களை அடக்கும்படியாக, ஊழியங்களை ஒடுக்கும்படியாக சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் எழும்புவார். கர்த்தர் எழும்பி கொடியேற்றுவார். நமக்கென்று அவருடைய நேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கொடி என்பது தேவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் நமக்காக ஒரு கொடியை ஏற்றி கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் எழுந்தருள்வார். கர்த்தர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அதே சங்கீதத்தில் 68ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம் வாசிக்கும் போது, தேவன் எழுந்தருளும் போது நீதிமான்கள் மகிழ்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கம்பீரிப்பார்கள், களி கூறுவார்கள், ஆனந்த சத்தமிடுவார்கள். நீதிமான்கள் யார்? கிருபையை பெற்றவர்கள், கிருபையை காத்து கொண்டவர்கள். ஆண்டவர் எழுந்தருளும் பொழுது நீதிமான்கள் மகிழ்வார்கள், களி கூறுவார்கள், கூடாரங்களை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். நாம் நீதிமான்களா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினாலே இலவசமாக கிருபையினாலே மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். தொடர்ந்து நீதிமானாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? அவர் கொடுத்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான காரியம். ஆண்டவருடைய கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பொய்யான மாயைகளை விட்டு விலக வேண்டும். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நாம் போக்கடிக்கிறவர்களா இல்லாமல் கிருபையிலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். கர்த்தர் நமக்கு எழுந்திருவார். நம்முடைய கூடாரங்களிலே ஆனந்த கம்பீர சத்தம் உண்டாகும். நமக்காக கர்த்தர் எழும்பி நின்று காரியங்கள் நடப்பிப்பார். இரண்டாவதாக, கிருபையை காத்துக்கொள்ள வேண்டியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் நீங்க வாசிங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, கசப்பான வேர் உங்களில் முளைத்து எழும்பி
கிருபையை நீங்கள் இழந்து போய்விடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, கசப்புகள், மறைந்திருக்கிற கசப்புகள், தேவனுக்கு கசப்பு ஏற்படுத்துகிற காரியங்கள், கர்த்தர் கசந்து கொள்கிற காரியங்கள், மற்றவரிடத்தில் நமக்கு காணப்படுகிற கசப்புகளை எல்லாவற்றையும் நாம் வேரோடு பிடுங்கி எறியும் பொழுது கிருபையில் நாம் காத்துக்கொள்வோம், கிருபையில் நாம் நிலைத்திருப்போம். அப்படி கிருபையில் நிலைத்திருக்கிற நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தர் எழும்பும் போது இந்த காரியங்கள் நடக்கும். கர்த்தர் எழும்புவதற்கு தடையாக இருக்கிற கசப்புகள், பொய்யான மாயைகளை நம்ம விட்டு வேரோடு பிடுங்கி எறிவதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழும்புவார், கர்த்தர் மேன்மைப்படுவார், கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் உயர்ந்திருப்பார். மூன்றாவதாக, கர்த்தர் எழுந்தெழும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டாகும். அதை 68ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனம் சொல்ல, மரணத்துக்கு நீங்கும் வழிகள். பிரியமானவர்களே, மரணத்துக்கு நீங்குகிற வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தரால் உண்டாகும், மனுஷரால் உண்டாகாது, டாக்டரால் உண்டாகாது, மற்ற யாராலும். மனுஷருக்கு மரணத்துக்கு நீங்கும் வழிகள் யாராலும் உண்டாகாது. ஏனென்று சொன்னால், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடைய தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகராக இயேசு மரணத்தை ஜெயித்தவர். பாதாளத்தின் திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது அல்லவா? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஆண்டவர் எழுந்தருளுவதற்காக ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊழியத்தில், கர்த்தாவே எழுந்தருளும் அப்பா, கர்த்தாவே எழுந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக மரணத்துக்கு நீங்கும் வழிகள் பிறக்கும். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் மரண ஓலமிட்டார்கள் படகிலே. ஆண்டவராகிய இயேசு தலையணை வைத்து நித்திரையா இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எழுப்பினாங்க. உடனே கர்த்தர் படகிலே எழுந்தருளினார். ஆண்டவர் நடு சமுத்திரத்தில் எழுந்தருளினார். மரணத்துக்கு நேராக இருந்த அந்த வழிகளை கர்த்தர் அடைத்து ஜீவனுக்கு எதுவான வழிகளை திறந்தார். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம் என்று அவர்கள் அப்படியே இருந்தில்ல, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. நாமும் கூட உரத்த சத்தமாக நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் அபயமிடும் பொழுது, நம்முடைய தேவன் நமக்காக இறங்காமல் இருப்பாரா? அவர் நமக்காக இறங்காமல் யாருக்காக இறங்க போகிறார்? யாருக்காக எழுந்தருள போகிறார்? நமக்காக அல்லவா? ஆண்டவர் நமக்காக எழுந்தருளும் பொழுது மரணத்துக்கு நீங்கும் வழிகள் பிறக்கும். ஹல்லேலூயா. பிசாசானவன் மரணத்துக்கு ஏதுவான வழிகளை கொண்டு போய் விடுவான். எப்படி கொண்டு போய் விடுகிறான்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. உங்களுக்கு செம்மையா வழியை காமிச்சு சுய வழியில் நடக்க பண்ணுவான். அதனுடைய முடிவுகள் மரண வழிகள் என்று வேதம் பகிரங்கமாக எச்சரிக்கிறது. இந்த எச்சரிப்பை நாம் பெற்றவர்களாக தேவனுடைய வழியில் நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வழியில் நடக்க நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள் தேவனை மேன்மைப்படுத்துவார், தேவனை உயர்த்துவார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எழும்புவார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண வழிகளை கர்த்தர் அடைப்பார், நீக்குவார். கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் அதை செய்வார். மரணத்தை நோக்கி நீங்கள் பயணித்திருக்கீங்களா? டாக்டர் சொல்லிட்டாங்களா இவ்வளோ நாள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க சொல்லிட்டாங்களா? நீங்கள் உங்களுக்கு மரண பயம் பிடிச்சிருக்கா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் உங்களுக்கு மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டாகும். தேவன் எழும்புவார் உங்களுக்காக. நீங்கள் தேவன் எழும்பும்படியாக கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உயருவேன் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்பொழுது நான் உயர்வேன், ஆண்டவர் நான் உயர எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உயருவார். கர்த்தர் உயர எழும்புகிறதான நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கோம். 2026ஆம் வருஷத்துல நிச்சயமாக கர்த்தர் நமக்காக உயருவார். அவர் உயர எழும்பும் போது பெரிய காரியங்கள் உண்டாகும். தேவன் நமக்காக உயரும் போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லப்படுவது, நான் உயர்த்தப்படும் பொழுது, பூமியிலே நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகர் என் பக்கமாக இழுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை உயர்த்த 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 உங்க சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் கர்த்தர் இழுத்துக் கொள்வார். உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த வருஷத்தில் உண்டாகும். ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தார் இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியான சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்பொழுது? நீங்கள் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கும்பொழுது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உயருங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் எழுந்துருங்கப்பா. ஆனால் நீ கேட்டுக்கிட்டே இருப்ப, கர்த்தர் இழுத்துக்கொள்வார். கர்த்தர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவர்கள் கர்த்தருடைய வர முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கர்த்தரால் ரட்சிக்கப்படாத வேற யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கிறவர் அவர் தான். ரட்சிப்பு கர்த்தருடையது. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவனை நாம் உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களிலே அவருடைய உயர்வை பார்ப்போம். கர்த்தர் உயரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், முதலாவது நடக்க போற காரியம், இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். இழந்து போன நம்முடைய சொந்தங்கள், இழந்து போன எல்லாரையும், இழந்து போன உறவுகளை மீண்டும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மரியாள் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தாள்.
அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையில மரணம் நேரிட்டாலும், அவளுடைய சகோதரனை அவள் இழந்து போனாலும், அவள் வீட்டில் துக்கமான காரியம் நடந்தாலும் தேவனை அவள் முறுமுறுக்கவில்லை, தேவனை அவள் பழிக்கவில்லை, தேவனை கேள்வி கேட்கவில்லை. அவள் நேராக கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுந்து, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தரை உயர்த்தினார். நீர் மாத்திரம் ஆண்டவரே, என்னை ஆண்டு கொண்டவரே, நீர் மாத்திரம் இங்கே இருந்தீர் என்று சொன்னால் என் சகோதரர் மறிச்சிருக்க மாட்டார். நீர் மாத்திரம் எனக்கு போதும்பா, நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆண்டவரே, நீங்க இல்லாம போயிட்டீங்களே, நீங்க மட்டும் இருந்திருந்தா நடந்திருக்குமே. இதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். தம்மை உயர்த்துகிற எல்லாருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களா? மரண துக்கத்தில் இருக்கீங்களா? கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் உங்க வேதனைகளை அறிந்திருக்கிறார். உங்க வேதனைகளை தலைகளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வருஷம் அது நடக்கும். தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்கிறார், மரியாளுக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். உங்களுடைய துக்கம் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றப் போகிறார். கர்த்தர் உயரும் பொழுது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இந்த மரியாள் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தின்படி கர்த்தரை தன் எஜமானாக காத்து கொண்டாள். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எஜமானாகிய இயேசுவை தனக்குள்ளே காத்து கொண்டாள். கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். 45ஆம் வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் எல்லாரும் மரியாள்கிட்ட வந்தாங்களாம். இயேசு மரியாளை உயர்த்தினாள். எல்லாரும் மரியாள்கிட்ட வந்துட்டாங்க. ஜனங்களெல்லாம் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ எல்லாரும் மரியாள்கிட்ட வந்து இயேசுவை விசுவாசித்தாங்க. இது நடக்கும் பிரியமானவர்களே. 2026ஆம் வருஷத்தில் நிச்சயமாக இது நடக்கும். உங்கள் வழியாக கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்களிடத்தில் அநேக தேடி வருவாங்க. உங்கள் வழியாக தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவதாக, கர்த்தர் உயரும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள்ல மனுஷீகம் தாழ்த்தப்படும், தெய்வீகம் உயர்த்தப்படும். இது நிச்சயமா நடக்கும். தேவன் உயரும் போது உங்க வாழ்க்கையில, நீங்க தேவனை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன நடக்குன்னு கேட்டா, மனுஷீகம் தாழ்த்தப்படும், தெய்வீகம் உயர்த்து. இது உங்க குடும்பத்தில் நடக்கும். பார்வோன் தாழ்த்தப்பட்டான், தேவன் உயர்த்தப்பட்டார் எகிப்திலே. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பார்வோன் மாதிரி கடின இருதயத்தோடு இருக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களை கடினப்படுத்துறாங்க, அவர்கள் மத்தியில கர்த்தர் உயர்த்துவார் உங்களை. உங்க வீட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். மனுஷீகம் தாழ்த்தப்படும், தெய்வீகம் உயர்ந்து நிற்கும். தேவனே மெய்யான தேவன் என்பதை எல்லாரும் அறிக்கை செய்வாங்க. நாவுகள் அறிக்கை செய்கிற காலம் வெகு சமீபமா இருக்கிறது. இந்த 2026ஆம் வருஷத்துல முழங்கால்கள் யாவும் இயேசுவுக்கு முன்பாக நிச்சயமா முடங்கும். இதை நீங்க விசுவாசிங்க, 100% விசுவாசிங்க. இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பெரிய மாற்றத்தை நீங்க ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமாக குடும்பங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். மனுஷீகம் தாழ்த்தப்படும், தெய்வீகம் உயர்ந்து நிற்கும். இன்னைக்கு மனுஷீகம் உயர்ந்து நிற்குதா? மனுஷ அதிகாரங்கள் உங்களை தேவனண்டை சேர விடாம தடுக்குதா? கர்த்தர் உயரப் போகிறார். கர்த்தர் எழும்ப போகிறார். பூரண சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் எழும்பி பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போறார். மனுஷீகம் தாழ்த்தப்படும், மனுஷருடைய வீராப்பு தணிந்து போகும், தேவன் உயர்ந்திருக்க போகிறார். இதை இந்த காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இதை நீங்க கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் உறுதியா பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாக மனுஷீகம் உங்க குடும்பத்தில் தலைவிரித்து ஆடுகிற மனுஷ அதிகாரங்கள், மனுஷ சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாழ்த்த போகிறார். தெய்வீகம் உயர்ந்து நிற்க போகிறது. இதை விசுவாசிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான காரியம், இப்பொழுது நான் மேன்மைப்படுவேன். ஏசாயா 33:10 ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நான் மேன்மைப்படுவேன். எதற்காக? பூரண சமாதானத்தை கொடுக்கும்படியாக. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவரை நம்பியிருக்கிறவங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் மேன்மைப்பட போகிறார். மேன்மை என்று சொன்னால் என்ன? மகிமை. கர்த்தர் மகிமைப்பட போகிறார். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல ஆண்டவர் பார்வோனும் அவனுடைய சேனைகளுடையாக நான் மேன்மைப்படுவேன், அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி மீண்டும் அவன் உங்களை பின்தொடர வைத்து நான் மேன்மைப்படுவேன் என்று சொல்கிறார். முதலாவது, ஆண்டவர் எப்படி ஆண்டவர் மேன்மைப்பட போகிறார்னு சொன்னால், நீங்க அதே வசனத்துப்படி நீங்க வாசிங்க. செங்கடலை பிளந்து கர்த்தர் மேன்மைப்பட போகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் பெரிய செங்கடல் நிற்குதா?
நாங்கள் அவ்வளோதான் மடிஞ்சு போவோம். இஸ்ரவேலர் போல நீங்கள் கதறீங்களா? 2 பக்கமும் மலைகள், முன்பாக செங்கடல், பின்னால் பார்வோன் துரத்திக்கிட்டு வரான். எங்கள் கதை முடிஞ்சுது. நீங்கள் சவக்குழியை பார்க்குறீங்களா? சவப்பெட்டியை பார்க்குறீங்களா? இஸ்ரவேல் அன்னைக்கு அப்படி தான் பார்த்தாங்க. எகிப்தில் எங்களுக்கு சவக்குழியிலனே எங்கள் கூட எங்களை கொல்ல வந்தேன்னு சொல்லி எல்லாம் மோசையை பார்த்து கேட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சவக்குழி அல்ல, உங்களுக்கு புதிய வழியை திறக்கிறார். பிரியமானவர்களே, மரணம் உங்களை அடைத்து போட முடியாது. மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026ஆம் வருஷத்தில் மேன்மைப்பட போகிறார். அவர் மேன்மைப்படும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மரணத்தின் வாசல்கள் அடைக்கப்படும். உங்களுக்கு புது வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த புதிய வருஷத்தில் செங்கடல்களை கர்த்தர் பிளக்கப் போகிறார். உங்களுக்காக செங்கடல் போல யாரும் பிளக்க முடியாத காரியங்கள் முன்பாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களுக்கு எழுந்தருளுவார். ஆண்டோடைய கோல் உங்களுக்காக இறங்கி வரும். உங்களுக்காக கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இதை விசுவாசிங்க, இதை நீங்க உறுதியா ஏற்றுக்கொள்ளுங்க, இதை நம்புங்க, இதை வைத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் செங்கடல்களை கர்த்தர் பிளந்து கர்த்தர் மேன்மைப்படுவார். இரண்டாவதாக, உலக மேன்மைகளின் வழியாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். சங்கீதங்கள் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. தேவனுடைய நாமத்துக்குள்ள ஒளிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தின் மேன்மைகள் வழியாக கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். இந்த உலகத்தின் மேன்மையா நினைக்கிற எல்லா காரியங்கள் எல்லாரும் சொல்றாங்களா? இந்த உலகத்தில் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, என்னுடைய செல்வாக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அதன் வழியாக நான் பெரியவர் என்பது உங்களுக்கு காண்பிக்க போறேன் சொல்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தின் மேன்மையை குறித்து, அரசியல் பலங்களை குறித்து, அரசியல் சூழ்நிலையை குறித்து நீங்க பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக உயர்ந்திருப்பேன், நான் நிச்சயமாக மேன்மைப்படுவேன், நான் நிச்சயமாக எழுந்தருளுவேன். கர்த்தர் எழுந்தருள போகிறார். கர்த்தர் உயர்ந்திருக்க போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைப்பட போகிறார். எதற்காக? பூரண சமாதானத்தை தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கும்படியாக. பிரியமானவர்களே, 2026ஆம் வருஷம் பூரண சமாதானத்தின் வருஷம். பூரண சமாதானத்தின் வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. நீங்கள் வாழ்ந்திருக்க செய்வாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்து உங்களை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக பிதாவோடு இருந்த எங்களுக்கு இருந்த பகையை நீக்கி சமாதானத்தை உண்டாக்கும்படியாக வந்த சமாதான காரணரே நீர். இந்த 2026ஆம் வருஷத்துல நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி பூரண சமாதானத்துடன் எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் மேன்மைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி உடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியக்காரனாக நின்று இந்த புதிய வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Happy New Year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.